Hi friends, welcome to Gayatri Kitchen Media. உங்களுக்கு தினமும் ஒரே மாதிரியான டீ குடிச்சு போர் அடிச்சிருச்சா? இன்னைக்கு வீடியோல டிஃபரண்டான டேஸ்ட்ல மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டீயை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. Friends, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 2 பட்டை, 6 மிளகு, 4 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதை வந்து இடிக்கல்ல சேர்த்து லேசா இடிச்சு எடுத்துக்கலாங்க. இடித்த மசாலாவை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாங்க. லேசாக இடிச்சுட்டு அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து டீ போடுற பாத்திரத்தில் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இடிச்சு வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான டீ தூள் நீங்கள் எது வேணால் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. இது வந்து தண்ணி சேர்த்து டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. இதில் மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரமாகவும் இருக்குங்க, நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டீ. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. லேசாக இந்த பாத்திரத்தை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தாங்க பாலோட பச்சை வாசனை நல்லா போகும். நான் வந்து 4 பேத்துக்கு தேவையான அளவுக்கு டீ போடுறேங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தேவையான அளவுக்கு டீ போடணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தேவையான அளவு தான் பால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டீயை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.